and welcome to Super Housefull. Super Housefull இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. வரலட்சுமி, welcome to the show. Super Housefull is very happy to have you here. So இப்போ வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. எதையுமே உங்களை கேட்டகரைஸ் பண்ண முடியாது. நடிகன்னு சொல்ல முடியாது, டான்சர்னு சொல்ல முடியாது, ஃபிலன்த்ரோபிஸ்ட்னு சொல்ல முடியாது. எல்லா கேட்டகரியிலையும் வருவீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷங்க வந்ததுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, சினிமா அப்படின்னு சொல்லும் போது உங்கள் அப்பா ஸோ வந்து எல்லாருமே அப்படி தான் ரிலேட் பண்ணுவாங்க, சரத்குமார் சார் ஸோ அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது யூ கிரியேட்டட் வரலட்சுமினா இப்படிப்பா, அவங்கக்கிட்ட இதுக்காக போகலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கரியர் பாத் பற்றி சொல்லுங்கள். கரியர் பாத் வந்து ஆப்வியஸ்லி எல்லாரும் மாதிரி கொஞ்சம் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் டு கம் இன் டு மூவிஸ். ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த டான்ஸ் லைனு, அப்புறம் ஐ வாஸ் ஸ்டடிங், ஸோ ஐ டென்ட் ரியலி லுக் அட் மூவிஸ் as மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். பட் நான் வந்து தியேட்டர் நிறையா பண்ணுவேன். ஸோ தியேட்டர் பண்ணும்போது ஐ திங்க் தட்ஸ் வேர் ஐ ரியலைஸ் தட் ஐ ஹேட் அ பேஷன் ஃபார் ஆக்டிங் ஆன் ஸ்டேஜ் தட் டைம். ஸோ இதை சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் அனுப்பும் கேஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு பாம்பேயில் ஒரு 4 மாதம் படித்து டிட் மை ஆக்டிங் ஓவர் there. Then came back and realized, okay, fine, this is where I want to be. And then of course Poda Podi Apro happened and Vicky came and approached me with the script, and the script it was romba apt for me because at the time I was a dancer, and you know the script was something which I really related to, and the character also is very close to what I am. So adanaala appadi aarbichu. So it was a great start அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மல்டிப்ளெக்ஸஸ் the movie was I mean like total hit அப்படின்னு சொல்லலாம். And நிறைய youngsters are they could relate even if it was like வேற ஒரு கதைக்களம் லண்டன்ல நடந்தாலுமே even Chennai youngsters could relate. It's a very I think everybody could identify with the characters, and I think it happened to every relationship I think somewhere. So adanaala it was easy. So movies பொறுத்த வரைக்கும் வந்து emotions talk more than what happens over there. So emotion wise வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. The reactions to bring on screen வந்து அவ்வளவு spontaneous-ஆ இருக்கும். அதே டைம் இந்த கேரக்டர்ல ஓவர் ஆக்டிங்னு ஒன்று இருக்கு, அதுவும் இல்லாம கரெக்டாக கொண்டு வரீங்க. மேபி இட்ஸ் உங்களுடைய ட்ரைனிங் அப்படி இருந்திருக்கும் அனுப்பம் கே சார் ஸ்கூல்ல. அது வந்து I must thank அனுப்பம் சார் because அங்க வந்து one thing you learn is you learn to first leave off all your inhibitions. First of all the camera அங்க இருக்குது ஒரு மேட்டர் நீங்க மறந்துறீங்க. So that's the first thing you learn over there, because if you become very conscious of the camera, அப்போ வந்து like you said அந்த emotions வருது நேச்சுரலாக வராது, கொஞ்சம் நம்ம நடிக்கிறோம்னு தோணிட்டு அப்படியே வரும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் you go through the training, because அப்போ வந்து you become comfortable with yourself and your skin. ஸோ அதனால ஐ திங்க் தட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நவராத்திரி சிறப்பு வாரத்தில் இருக்கோம். ஸோ நவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க சைல்ட்ஹுட்டில் எனக்கு நிறைய கோலு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில். ஆக்சுவலாக வந்து சொல்ல போனால் வந்து நான் ரொம்ப ரிலிஜியஸாக இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கோலுலாம் வைக்க மாட்டாங்க. பட் ஐவ் காட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேவ் லாட் ஆஃப் கோலூஸ். இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து வந்தனான்னு சொல்லிட்டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இது, அவள் வந்து வருஷம் கோலு வைப்பா. வருஷம் என்னை போஸ்ட் பண்ணி நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டு கோ டு when I was younger I used to go to a house almost every golu I used to go to a house. ஓகே, ஸோ அந்த கோலுன்றது வந்து இட்ஸ் லைக் வெரி கலர்ஃபுல் thing அப்படினு சொல்லலாம். ஆமா, நிறைய பொம்மை வச்சு டெக்கரேஷன் பண்ணி அப்புறம் நிறைய பேர் வந்து இட்ஸ் லைக் a festival on its own. கண்டிப்பா அந்த கொண்டாட்டம் வந்து இட்ஸ் டிஃபரண்ட். ஸோ இப்போ வந்து சினிமாக்குள்ள வந்தாச்சு, தனக்குன்னு ஒரு பேர் வாங்கியாச்சு. ஸோ வேர் டு யூ see yourself? இப்போ அடுத்து என்ன வந்து எப்படி யோசிக்கிறீங்க, என்ன மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லைக் ஐ செட் முன்னாடி வந்து ஐ ஹவ் செட் a lot of interviews. எனக்கு வந்து I'm not specific about any particular genre of cinema. எனக்கு என்னன்னா ஆக்டிங்கிறது வந்து எல்லாமே ஆக்டிங் தான். நீங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டும் சரி, நீங்கள் டிவி ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆங்கர் இருந்தாலும் சரி, இல்லை படத்தில் இருந்தாலும் சரி, எல்லாமே ஆக்டிங் தான் வாட் யூ டூயிங். ஸோ ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் மை எனர்ஜீஸ் ஆஃப் வாண்டிங் டு ஆக்ட். I want to be an actress because இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி I've created a brand value for myself. ஏன்னா ஓகே ஃபைன், நடிகர்னு பார்த்தீங்கன்னா I come into that category. சரி, நடிப்பாங்க, ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கேரக்டர் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் படத்துலேருந்து போகும்போது அந்த கேரக்டர் நிற்கும். ஸோ அதனால தட்ஸ் வேர் ஐ ப்ரைட் மை செல்ஃப் ஆன் மை கேட்டகரி ஆர் மை ஜானர் ஆஃப் சினிமா. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட் சினிமாவோ இல்லை கமர்ஷியல் சினிமாவோ அந்த மாதிரி ஐ டோன்ட் டிவைட் பண்ணி அந்த மாதிரி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆக்ட் அண்ட் ட்ரை அவுட் எவ்ரிதிங் பாசிபிள், பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆக்டிங். ஓகே, நிறையா டைப்ஸ் ஆஃப் டான்ஸ் கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் லைக் எப்படி சொல்கிறது, அது உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல டான்ஸ் சம்பந்தமான ஒரு படம். அந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டு போனது அப்படியே ஜம்ப்ட் immediately because so close to the heart. கேரக்டரும் ரொம்ப சிமிலரா இருந்துச்சு. பிளஸ் டான்ஸ் ஒரு எலிமெண்ட் தான் அவ்வளோ வந்து ஒரு படத்துல நான் பார்த்தது இல்லை. ஜெனரலா அது பேஸ் பண்ணி நிறைய ஜானர்ஸ் ஆஃப் டான்ஸும் வந்து கண்டிப்பா. ஸோ அந்த அவ்வளோ பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நான் பார்த்தது இல்லை. ஸோ தி ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஸ்கிரிப்ட் that I ever heard, that was Tamil. So it was very exciting to be a part of. So immediately I said yes to the project. So it was a lot of fun to work with also. Okay, so உங்களுடைய டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எத்தனை ஃபார்ம்ஸ் கத்துர்க்கீங்க, அதை பத்தி ஏதாவது? ஓகே, ஸோ பெரிய லிஸ்ட் ரெடியா நீங்க? பரவாயில்ல, glad to hear it. Started off with பரதநாட்டியம். அது முடிச்சுட்டு பேலே பண்ணேன். பேலே முடிச்சுட்டு ஐ ஜாயின்ட் ஜெஃப்ரி வார்ட்னு சொல்லிட்டு he is my guru.
ஸோ அவர்கிட்ட வந்து ஐவ் லேர்ன்ட் லாட்டின் அமெரிக்கன் ஜாஸு ஹிப்ஹாப்பு வால்ஸு டேங்கோ அப்புறம் லிஸ்ட் எல்லாமே தெரிஞ்ச டான்ஸில் இருக்கிற டான்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. அண்ட் ப்ளஸ் யூகேன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதில் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்டாக இருக்கேன். இப்போ அதில் வந்து ஃபினிஷ் லாட்டின் அமெரிக்கன் டான்ஸிங்கில். ஸோ டான்ஸ் இஸ் பின் மை லைஃப் ஐ திங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி இத்தனை ஜானர்ஸில் வந்து பீப்புள் பரதநாட்டியம்னா அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி மேலே வந்தவங்க இருக்காங்க, தனித்தனியாக அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி மேலே வந்தவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் எப்படி வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண? எல்லாமே வேற வேற மூவ்மெண்ட், வேற வேற எமோஷன்ஸ் ஆச்சு. இல்ல அது இல்ல, ஆக்டிங்கோட லாஜிக் தான் எங்கேயும், எல்லாமே டான்ஸ் தான். ஓகே. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட இது கற்றுக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் there are a lot of people who become one particular genre. But எனக்கு வந்து I love to experiment things on generally in life as a thing I like to experiment a lot. So I love to learn dancing and any form of dancing. இப்போ நீங்க பார்த்தா புதுசா ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேன், ரொம்ப மெயினாக கரகாட்டம்னு ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அந்த பாட்டை பற்றி நிறைய பேசணும், அதுக்கு வந்து காத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டான்ஸஸ் மட்டும். ஸோ அந்த மாதிரினால ஐ லவ் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தோணுச்சு. ஸோ ஐ ஃபினிஷ் மை பரதநாட்டியம், அப்புறம் வந்து ஐ வென்ட் டு பேலே, அப்புறம் வந்து ஐ ஜாயின் ஜெஃப்ரி. அப்புறம் ஜெஃப்ரி கூட வந்து நான் எனக்கு ஸ்டேஜ் ஷோஸ்க்கு வந்து அவர் மூலியமாக தான் எனக்கு அறிமுகம் ஆகுனேன். பிகாஸ் அவர் கூட ஐ ஸ்டார்ட் டூயிங் a lot of stage shows. ஸோ அவர் கூட டான்ஸராக சேர்ந்து அதுக்கப்புறம் ஐ ஹேட் த லிபர்ட்டி அண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் அ ப்ரொடியூசர் வித் ஹிம். ஸோ அவர் கூட சேர்ந்து ஐ ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் a lot of dance shows and bringing up Broadway musical நியூயார்க்கில் நடக்கிற மாதிரி I started having in Chennai. So we did a lot of shows together, மாதிரி Lion King, Chicago, அப்புறம் Jesus Christ Superstar, Mamma Mia, Shrek, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். So that became a part of my passion which was mixed with business and dance ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது, அதை வந்து நான் வெயிட் பண்ணி கேட்கலாமா இல்லை இப்போ கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது ஆக்சுவலி என்னன்னா வந்து கூடிய சீக்கிரம் வரலட்சுமி ஒரு கொரியோகிராஃபராக பார்க்கறது முடியுமா தமிழ் சினிமாவில்? I haven't gone in. That's something I love to learn. எனக்கு வந்து I don't think I've come into that. I don't think I can pride myself say இல்லை அவ்வளோ தெரிஞ்சுட்டு நான் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னு சொல்ல முடியாது. Because I don't like to honestly brag about myself. Okay. I love to learn. I love to see different kind of styles and learn different kind of styles. Maybe sometime in the future I might become. தெரியும். ஸோ அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து we'll be very happy அதை முதல்ல கேட்குறதுக்கு. ஸோ அடுத்து வந்து மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கீங்க, முதல்ல சில இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கீங்க லைக் ஃபொரென்சிக்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டோட்டலி வந்து டோட்டல் ஃபீல் சேஞ்ச். கண்டிப்பாக. ஸோ அந்த ஃபொரென்சிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான காரணம் என்ன சைல்ட்ஹுட்ல? First, actually, நான் சொன்ன மாதிரி my first passion was forensic science because I used to watch a lot of these read a lot of crime novels, I used to watch a lot of crime shows. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து I really wanted to be FBI agent எனக்கு ஆகணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் அதில் வந்து I wanted to do forensic science. ஸோ அதனால தான் மைக்ரோபயாலஜி படித்தேன் பிகாஸ் அதோட பேஸ் தான் மைக்ரோபயாலஜி. ஸோ அது படிச்சுட்டு பட் அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அப்பா லைக் நீ மைக்ரோபயாலஜி இந்த நாட்டெல்லாம் பண்ண முடியாது, நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கே ஒரு 10,000 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடி அதுக்கப்புறம் ஐ டிட் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்படியே மேனேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் ரூட் அப்படியே மாறிடுச்சு அப்படியே. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் யூ டூ லாட் ஆஃப் அதர் சோஷியல் ஒர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்ல வந்து நடிகர் சங்கம் சார்பாக யூ டிட் லாட் ஆஃப் ஸ்டஃப். நடிகர் சங்கம் சார்பாக பண்ணலங்க. ஓகே. ஜெனரலாக சென்னை ரிலீஃப் ஃபண்டு சொல்லிட்டு ரிலீஃப் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் நிறைய நடிகர் சங்கம் மெம்பர்ஸ் பார்த்ததுனால மேபி அப்படி இருக்கலாம். ஸோ பார்க்கும்போது லைக் நிறைய ஆக்டர்ஸ் வந்து இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் முக்கியமாக நீங்களுமே வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தீங்க, நிறைய வேலைங்க பண்ணியிருக்கீங்க ஃபிலன்த்ரோபிஸ்டா. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். That wasn't because we planned it. I mean, it was a time of need and சொல்லலாம். அந்த டைம்ல it was required and then all of us like basic human beings, all of us just got together and decided whether it was actors, IT professionals, college students, எல்லாருமே all walks of life வந்து people came in. You know, எங்கேருந்து அவ்வளோ பேர் வந்தானே தெரியும். It was like really God sent ன்னு சொல்லலாம். Because அவ்வளோ பேர் வந்து சேர்ந்துட்டு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் பண்ணி அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணோம். So that was something which was really fantastic. Like everybody came together. So அது வந்து was really commendable. In fact அந்த லாயலா பாய்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. It was a very tough job. It wasn't பார்க்குற அளவுக்கு சும்மா சென்டிங் மாதிரி இல்லை. A lot of unloading இருந்துச்சு, loading இருந்துச்சு. You know, we had to keep account of what was happening, what was going. அதனால it was a difficult job, but then there were so many people to help. So it was really nice to see, you know, humanity come together and Chennai really be strong for during the flood time. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் அண்ட் போல்ட் விமன் அப்படி தான் வந்து ஒரு இமேஜ் இருக்கு உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். நீங்கள் எதாக இருந்தாலுமே கொஞ்சம் போல்டாக பண்ணுவீங்க, யூ டேக் அப் எவ்ரி திங், அது ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை பண்ணுவீங்க. ஸோ உங்கள் டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கும்? யாரையாவது இன்வால்வ் பண்ணிப்பீங்களா இல்லை யூ டிசைட் இண்டிவிஜுவல் நான் தான் பண்ண போகிறேன், நான் முடிவு எடுக்கிறேன், இல்லை நான் ஒரு 4 பேர்ட்டு கேட்பீங்களா இது பண்ணலாமா வேண்டாமா? எப்படி நான் வந்து அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆஸ்க் பீப்புள், பட் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டிசிஷன் மேக்கிங் வந்து எனக்கு மைண்ட்லேயே வந்து ரைட் அண்ட் ராங்னு எங்கள் அம்மா ரொம்ப கிளியராக வளர்த்துட்டாங்க. அதில் வந்து ஒரு குட்டும் சொல்ல பேடும் சொல்ல எனக்கு வந்து அந்த கிரே ஏரியாவே இல்லை. கண்டிப்பாக ஒன்று ரைட்டு கரெக்ட் இல்லாட்டி தப்பு, அவ்வளோ அந்த 2 சைடு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு எது தோணுதோ ஜென்ரலாக யூஸ்வலி I'll feel right and we've been brought up very well by my mother சொல்லலாம் because I owe to her. So she's given us sensing நான் இப்போ உங்கள் வளர்த்து ஒரு வேல்யூஸை போட்டேன். Decision is up to yours. இப்போ நீ என்ன பண்ணுறியோ அது வந்து ஓன் லைஃப் ஓன் ஜேர்னி ஆஃப் லைஃப்.
ஸோ அதனால எனக்கு தோன்றது வந்து எனக்கு ரைட்டுன்னு தோணுச்சா நான் பண்ணிவிடுவேன். ஐ டோன்ட் திங்க் டூ மச் அபவுட் இட் பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தாரத்தப்பட்டை அது வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி கரகாட்டம் மட்டும் இல்லாம ஆக்டிங் ப்ரோவஸும் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய ஒரு ஃப்ரேம் பார்க்கும் போதும் வந்து இப்போ நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ தாரத்தப்பட்டை பாலா சார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ட்ரேட்மார்க் ஒரு இருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதனால அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும்னு தோணுச்சு? பாலா சார்னாலயா இல்லை அந்த கேரக்டர்னாலயா இல்லை எல்லாமே சேர்ந்து ஒரு சம பேக்கேஜாக வந்திருக்கே அப்படின்றதுனால? ஸோ உண்மை இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் கூப்பிட்டாங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம்ஸ் டு ஒர்க் வித் பாலா சார். ஒரு வாட்டி முன்னாடி மிஸ் ஆச்சு ஆக்சுவலாக, அவன்லிவனில் பண்ண வேண்டியது. பட் அப்போ அங்கே மிஸ் ஆகி வந்து இந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ அவர் ஸ்க்ரீன் டெஸ்ட் கூப்பிட்டாரு. ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் ஃபோட்டோலாம் பண்ணிவிட்டு விடுத ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு 2-3 சீன் பண்ணோம். பண்ணிவிட்டு வந்து கையில் வந்து ஒரு ரவுண்ட் கொடுத்து செலக்ட்னார். கதை கேட்கல, என்ன பண்ணுறேன்னு கேட்கல. அவர் ஊன்னு சொன்னார், நான் ஊன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் பாலா சார். ஸோ இன்ஃபேக்ட் ஷூட்டிங் போக போக தான் எனக்கு கதையே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட் ஐ ஹேட் இன்மென்ஸ் ஃபேத் இன் பாலா சார் பிகாஸ் ஹீ இஸ் லைக் அ காட் டு மீ. அண்ட் அதனால வந்து ஐ கம்ப்ளீட்லி ஹேட் ஃபேத் இன் ஹிம். நீங்கள் சொன்னீங்க லைக் நான் எவ்வளவோ டான்ஸ் ஆடிருக்கேன், ஆனால் அந்த மாதிரி பாடலுக்கு வந்து ஆடினது வந்து டோட்டலாக வேறு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அதை பற்றி நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சாங் வந்து ஐ திங்க் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு சொல்லலாம். பிகாஸ் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சாங். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆடுறது பிகாஸ் இட் வாஸ் நாட் என் நேச்சரில் இல்லை. அது பிகாஸ் அது ஒரு புது டான்ஸ் ஃபார்ம், அது கற்றுக்கிட்டு அண்ட் ப்ளஸ் இட் ஹஸ் டு பி பிலீவபிள். இப்போ நம்ம ஆடுனா மக்கள் நம்பணும், நம்ம ஒரு கரகாட்டுக்காரின்னு நம்பணும். ஸோ அதுக்கு ஒரு இது தேவை. அது முடிச்சுட்டு வந்து டு பி ஏபிள் டு வேர் தட் கைண்ட் ஆஃப் அன் அவுட்ஃபிட் கண்டிப்பாக அண்ட் தென் டான்ஸ் இன் த க்ரௌட். இட் டுக் சம் டைம். ஐ மீன் இனிஷியலாக வந்து ஐ ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் உள்ளே போகும்போது எல்லாம் போத்திக்கிட்டு போய் ரெடியாக இருந்தோம். தென் அந்த ஃபர்ஸ்ட்டு எடுக்கும் போது இனிஷியலாக யூல் ஃபீல் லிட்டில் பிட் ஒரு கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கும். பிகாஸ் 1500 பீப்புள் சுற்றி நிற்கிறாங்க. ஜென்ரலாக வெஸ்டர்ன் க்ளோத்ஸில் வந்து அது அவ்வளோ தெரியாது. பட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து குறிப்பிட்டு வந்து அதுக்கு அது போடுறதுக்கே ஒரு ரீசனுக்காக தான் அது போடுறாங்க. ஆமாம், அது போடுறாங்க. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இது. பட் அது பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வி பிகேம் தோஸ் டான்சஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஒரு நடிகருங்கிறது வந்து மறந்துட்டோம். இட் வாஸ் ஒன்லி there was 1500 people, we were dancing for them. we would அவங்கள கிள்ளி அவங்க கூட விளையாடி அவங்க கூட டீஸ் பண்ணி ஸோ அது மாதிரி வி பிகேம் தட் கேரக்டர். அண்ட் அது போக அஃப்கோர்ஸ் இந்த வெயிலில் வந்து கால் அவ்வளோ அந்த பீச்சில் ஷூட் பண்ணதால அந்த மண் அவ்வளோ சூடு இருந்துச்சு, அது முள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்காம வெயில் வந்து கொளுத்துருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பட் it was necessary for the film and it had to be done. So அது வந்து and the dance moves of course is all Baba Bhaskar sir's steps choreography and our bend நிமித்திட்டாரு. ஸோ அதை பற்றி பேசவே வேணாம். பட் it was a very difficult I think it was difficult but it was worth it அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வந்து பீச் மண்ணில் வந்து ஆடினது பற்றி சொன்னீங்க. அதே படத்தில் ரோடில் ஆடுற மாதிரி ஒரு சீன் வரும். ஆமாம். ஸோ இது அட்லீஸ்ட் சாஃப்ட், ஆனால் நீங்கள் முள் இருக்குன்னு சொல்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. பட் தட் இஸ் அ ஹார்ட் சர்ஃபேஸ். நீங்கள் வெறும் காலில் ஆடுவீங்க. ஸோ அது வந்து எப்படி இருந்தது? எவ்வளோ டேக் எடுத்தது? எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? அது வந்து என்னென்னா இட் வாஸ் ஈவன் வேர்ஸ் இன் தகின பிகாஸ் தகின வந்து ஒரு குரூப்பாக இருந்தோம். ஸோ எங்கேயாச்சும் வந்து யாராச்சும் ஒரு ஆள் தப்புனா ஒரு ஜாலியாக பண்ணிட்டு we only had one person to blame or like we had somebody else to blame. அந்த மாதிரி சாங் வந்து நான் மட்டும் தான் இருந்தேன். ஸோ பிரேக்குங்கிறது ஒரு இல்லை, ஒரு ஷாட் முடிச்சு அடுத்த ஷாட் போயிட்டே இருக்கும். அங்கே என்ன கஷ்டம்னா அந்த தார் ரோடில் ஆடிட்டு இருந்தோம் செருப்பு இல்லாமல். ஸோ கால் கிளிய ஆரம்பிச்சிருச்சு அந்த கல்லில். ஸோ ஒரு வாட்டி கால் கீழே வைக்கும் போது சுருன்னு ஏறிட்டு இருந்துச்சு பிகாஸ் அது கல் சின்ன கல்லாக இருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஈவன் வர்ஸ், இட் இஸ் மோர் பெயின்ஃபுல். பட் அது வந்து நான் அந்தமானுக்கு போகிற முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை தான் பாலசா சொன்னார், எனக்கு தெரியாது நீ ஆடிடணும், என் படத்துல இந்த சாங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சாங். பிகாஸ் அந்த ஆமாம் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு லவ் காட்டுறது எல்லாமே வந்து அந்த சாங்ல தான் இருக்குது, ஆடிடுமான்னு சொன்னார். ஐ சார் சார் கண்டிப்பாக. பட் அந்த சாங் நிஜமாவே அழுதுட்டேன் பிகாஸ் அந்த முடிக்கிறதுக்குள்ளே வந்து இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நான் அந்த மாதிரி ஆடி அந்த எனர்ஜி கொடுத்து இன்ஃபேக்ட் கால் பிடிச்சிக்கிச்சு, கிராம்ப் ஆச்சு, காலு கிழிஞ்சிச்சு. பட் அந்த 3 நாள் எப்படியாச்சும் ஆடி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி வில் பவர் அண்ட் எங்கேயோ பேக் ஆஃப் மை ஹெட் வந்து ஐ நெவர் வாண்ட் டு லெட் பாலா சார் டவுன். ஸோ தட்ஸ் வாட் கெப்ட் டிரைவிங் மீ த்ரூ அவுட் அந்த படம் ஃபுல்லாக சாங் ஃபுல்லாக வந்து அவர் ஒரு நிமிஷத்துக்கு கூட யோசிக்க கூடாது நம்ம எதுக்கு இந்த பொண்ணு எடுத்தோன்னு சொல்லி அந்த அந்த ஒரு தாட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட் எவர் ஹி வாண்டட் ஐ டிட் இட். கண்டிப்பாக வந்து இப்போ பாலா சார் பி வெரி ப்ரௌடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி ஒன் வந்து அது குறைய சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அங்கே முடிச்சிட்டிங்க நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை. எங்கேயுமே வந்து இது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்ப்பா இல்லை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யாருமே சொல்லலை. இவ்வளோ பண்ணதே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. கண்டிப்பாக ஐ மீன் ஐ ட்ரீட் ஹிம் லைக் மை அது மாதா பிதா குரு தேவன்னு சொல்லுவாங்க. எனக்கு நாலுமே அவர் தான்
பிகாஸ் அவர் திருப்பி எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது, என்னை நம்பி அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்தது in terms of, and அவர்கிட்ட நான் ஒரு ஏரியா சேர்ந்து அவர்கிட்ட கற்று, he's like an encyclopedia of cinema, so I owe my existence to him, I think you could say. Okay, so நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்ட் ஃபிலிம்ஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் டிவிஷன்லாம் இல்லை, எனக்கு எது வருதோ இஃப் ஐம் இன்ட்ரெஸ்டட் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ மதகஜராஜா ரொம்ப நாளாக வந்து மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்டில் பை வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். ஸோ அந்த படம் பற்றி சொல்லுங்க, அதில் வந்து எந்த அளவுக்கு பார்க்கும்போது கமர்ஷியலாக இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த மதகஜராஜா வந்து அஃப்கோர்ஸ் சுந்தர் சி சர்ஸ் ஃபிலிம் and he's got a certain element to the signature irukku. It's commercial, it's fun, it's got comedy, it's got sentiment, it's got fights, it's got two heroines, it's got color, you know, it's a very lovely loud and commercial film it is, and that's a fun film. Adha it will come into that genre if you want to typecast and sonna it's a fun film. Okay. So yeah, so it's a fun commercial film. ஆமா, so அந்த படத்துக்காக we are waiting. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மலையாளம்ல படம் பண்ணிருக்கீங்க, கன்னடத்துல பண்ணிருக்கீங்க. so அந்த படங்கள் பத்தி சொல்லுங்க, and you worked with Mammootty sir. Yes. so அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த படத்துல வந்து நீங்க ரொம்ப ஒரு போல்டான அண்ட் ஒரு எப்படி சொல்றது, ஆமா யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க இந்த படத்துல பண்றோமே அப்படின்ற மாதிரி. சோ அத பத்தி கசபா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது வந்து I said I asked for some time because ஜென்ரலாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போது ஜென்ரலாக ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ கூட ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி ஜென்ரலாக வந்து போவாங்க, ஒரு டெபியூவாக வந்து அப்படிதான் யோசிப்பாங்க. பட் இந்த கேரக்டர் வந்து நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு நாள் கழிச்சு நேராக போய் பாலசர் கிட்ட தான் சொன்னேன் இந்த கேரக்டர் பற்றி. பிகாஸ் நான் எது பண்ணாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தான் பண்ணுவேன். ஓகே, ஸோ கேட்கும் போது சார் உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டார். அது சார் எனக்கு ஒரு சேலஞ்சாக தோணுதுன்னு சொல்லிட்டேன். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் திங். பிகாஸ் ஒன்று வந்து கமலாவோட கேரக்டர், கமலா வந்து அந்த கேரக்டர் பேர், கமலாவோட கேரக்டர் வந்து வாஸ் பிளேயிங் மச் ஓல்டர் டு மை ஏஜ். Okay, so that is one first of all that was the first this thing. Second of all, it's not a regular heroine character, it was a negative shade and I was playing against Mamukka sir, it was against him. and adla ஒரு லைட்டா left full villi வந்து லைட்டா படத்துல வந்து வில்லியா இருக்கிறது வந்து நான் தான். ஸோ பண்ணுமா, அண்ட் ப்ளஸ் அதோட certain things that surrounded the character and what she is, எதுனால எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறதுனால இட் வாஸ் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லலாம். பட் அந்த கேரக்டர் வந்து pull me a lot because again I said will I be able to pull it off. Okay, ஸோ இப்போ மலையாளத்தில் எல்லாம் சொன்னால் கமலா கேரக்டர் தான் அப்படி நின்றுச்சுன்னு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அந்த கேரக்டர் நிற்கணும், அதான் மெயின். அண்ட் as an actress வந்து நம்ம இவ்வளோ யோசிக்கக்கூடாது. ஒரு கேரக்டர் இஃப் இட் ரிக்வயர் சம்திங்னா அது நடிக்கணும்னா அது பண்ணிட்டு போகணும். அதான் என் தாட் ப்ராசஸ். ஸோ அதனால் அது பண்ணேன். மாணிக்கேல வந்து திருப்பி பப்ளி கேர்லாக வந்து இட்ஸ் இன்ஃபேக்ட் இஸ் ரீமேக் ஆஃப் தெலுங்கு படம் மிர்ச்சியோட ரீமேக். ஸோ அதில் வந்து அனுஷ்காவோட கேரக்டர் வந்து நான் ப்ளே பண்ணேன். அது வில்லேஜ் கேரக்டர், ஒரு பப்ளி கேரக்டர், ஒரு ப்ராப்பர் ஹீரோயின், ஸ்வீட் லவ் அண்ட் யூனோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரிக் கொஸ்டின் கூட சொல்லலாம். தேர் இஸ் a thin line between glamour and vulgarity. கிளாமர்னு ஒரு இது இருக்கு, வல்காரிட்டி இருக்கு. அது ரொம்ப thin line தான். கொஞ்சம் கிராஸ் பண்ணா கூட அது வந்து மக்கள் பேசுறதும் கிரிட்டிசைஸ் பண்றதும் வந்து சில நேரம் ரொம்ப அப்சர்டா இருக்கும். கண்டிப்பா. ஸோ உங்களுடைய அந்த லைனை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க? லைக் ஐ செட், இப்போ நீங்கள் தகின பார்த்தீங்கன்னா வந்து யாருமே ஒரு வாட்டி கூட வந்து என்கிட்ட வல்கர்னு யாருமே சொல்லவே இல்லை. அது வந்து ஐ சம்திங் விச் ஐ எக்ஸ்பெக்டட் பட் it did not come அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த மாதிரி ஆடுறது வந்து ஜென்ரலாக ஒரு போல்டான ஒரு இதுதான். பட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க கொஞ்சம் கூட வல்கரா தெரியல, ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக அது பண்ணிட்டீங்க, அந்த சாங்கோட அந்த டான்ஸு அந்த எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் அந்த யோசிப்பு வரல. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ திங்க் இட் ஹஸ் டு பி ஷார்ட் ஆல்சோ எஸ்தெட்டிக்கலி அண்ட் தட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டிரெக்டர். தட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ் சொல்லலாம். பிகாஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் சர்டன் லைன்ஸ் ஐ ட்ரா விச் ஐ வில் நாட் cross over, which I have my certain principles in life which I have maintained in every film and அப்படிதான் நான் வந்து வந்துட்டேன். ஓகே, ஸோ இது வந்து எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டும் நான் கேட்குறது தான். இண்டஸ்ட்ரி நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு. வந்ததுக்கும் இப்போக்கும் வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஹேவ் காட் ஸோ மச். ஆனாலுமே இன்னுமே வந்து ஸ்டீரியோடிபிக்கலாக ஹீரோயின்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாடி சைஸில் ஆரம்பித்து அவங்களுடைய போர்ட்ரேயல் வரைக்கும் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கமலா கேரக்டர் வந்து இட் வாஸ் இந்த பிராத்தில் மாதிரியான ஏரியா. ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங். எடுத்துக்கிறவங்களை பொறுத்து தான், நம்ம பார்க்குறவங்களை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டீரியோடிபிக்கல் நேச்சர் வந்து ரொம்ப இருக்குது. பிகாஸ் அவங்க சொன்னாங்க ஒரு ஹீரோன்னா இப்படி இருக்கணும், அவங்க அப்படின்னா அப்படி இருக்கணும், அப்படி இவங்க கூட நடிச்சிடக்கூடாது, அவங்க கூட நடிச்சிடக்கூடாது. இட் இஸ் தேர் பட் ஐ கெஸ் ஸ்லோலி வித் டைம் everything will evolve, I guess. அப்படி தான் சொல்லலாம். பிகாஸ் just waiting for the change to happen. லைக் பாலிவுட்டில் வந்து ஒன் திங் ரொம்ப அட்மையர் வந்து கல்யாணம் பொண்ணு கூட ஹீரோன்னு நடிக்கலாம். கண்டிப்பாக. சி நீங்கள் கல்யாணம் தான் பண்ணுறீங்க, யூ நாட் சேஞ்சிங் ஹூ யூ ஆர். ஸோ நடிப்பு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு ஒன்று உடனே போயிடாது. So that is something which has to change, I feel, somewhere in South because they still have, I think it's slowly changing and which is nice because people who are married like Amla Paul and people that who are working, which I really look up to and that's fantastic. I think the change is happening slowly but surely in சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. And I think that's also in the hands of the filmmakers.
அண்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வராங்க அவங்கள தான் பொறுத்து இருக்குது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டிரெக்டர்ஸ் அண்ட் ஹவு தே see சினிமா ஆஸ் அவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி யோசிக்கிறாங்க ஒரு ஆக்ட்ரஸ்னா அந்த கேரக்டருக்கு யோசிங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகல சிங்கிளாக இருக்காங்களா மிங்கிளாக இருக்காங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி தேவையில்லைன்னு எனக்கு ஃபீல் பிகாஸ் லுக்கிங் ஃபார் த கேரக்டர் அண்ட் சம்மன் ஷுட் சூட் தட் கேரக்டர் irrespective of whatever it is அப்படிதான் நான் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வரும்போது பர்சனல் புல்லிங் பை சோஷியல் மீடியா இல்லைனா கமெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்குது ஸோ அதுக்கு அவங்களுடைய ஒரு கமெண்ட் என்னவா இருக்கும் சோஷியல் மீடியாங்கிறது இட்ஸ் வெரி நியூ ஃபார்ம்னு நினைக்கிறேன் இப்போ பிகாஸ் முன்ன இதெல்லாம் இல்லை இப்போ வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு படம் வரதுக்கு முன்னாடியே அதை பற்றி ஒரு 10,000 ரிவ்யூ அதை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் அதை பற்றி ஒரு நல்ல விஷயம் எது இருந்தாலும் சரி ரெண்டுமே சரி இருக்குது அகைன் unfortunately or fortunately we're a democratic country so we can't curtail or stop certain things but I think it can be limited into again அது வந்து people தான் மாறணும் அது அவங்க because how much of effort goes into making a filmங்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்கோ இல்லை ஒரு லைட்மேனுக்கோ இல்லை ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கோ இல்லை ஒரு ஆர்ஆர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் பிகாஸ் இட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் தட் கோஸ் நீங்கள் எப்படி வெளில போய் ஒரு ஐடி ஜாப் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு ஆங்கர் ஜாப் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேலை டபுள் மடங்கு வேலை வந்து அவங்களுக்கு இருக்குது பிகாஸ் யூ ஆர் ப்ரெசென்டிங் அ ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது ஏற்கனவே ஃபஸ்ட்டு 1008 பிரச்சனைகள் முடிச்சு தான் தாண்டி தான் வந்து ஒரு ப்ராடக்ட் தராங்க ஸோ ஐ திங்க் அட்லீஸ்ட் கிவ் இட் ரெஸ்பெக்ட் அண்ட் வெதர் இட்ஸ் நைஸ் ஆர் நாட் நைஸ் இஸ் செகண்டரி but at least give it respect to the workers who have worked in the film, people behind the camera, people on the camera. Give it respect, go watch it for what it's worth and then take a call சொல்லலாம். ஓகே சூப்பர். ஸோ half an hour வந்து எப்படி போச்சுனே தெரியல, ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது, நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃப்ராங்காகவே பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நேர்களை கண்டிப்பாக இன்னைக்கு ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதில் டவுட்டே இல்லை. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். கிறிஸ்டி சைனிங் ஆஃப் இன் சூப்பர் ஹவுஸ்ஃபுல்.